ப்ரோ ஒன் டே ஃபுல்லாக முட்டையை வச்சு மட்டுமே சாப்பிடுங்க ப்ரோ. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட முடியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரில, பட் இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். நான் அப்படியே பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துன்னு கிளம்பிட்டேன். அப்படியே போயிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன வாங்கலாம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காடை வாங்கலாமா இது வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கும்போது ஒரு பிரதர் ஒருத்தர் பைக்கில் போனார். மூட்டை சாயிற மாரி இருந்துச்சு. சொல்லலான்னு போனால் ஸ்பீடாக போக முடியல, அவர் ஸ்பீடாக போயிட்டார். அது பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கில் துரத்திட்டு போனாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சு. முட்டையும் பார்த்துட்டேன். கோழி முட்டை தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் இருந்தார், அவங்க குழந்தை வேறு அழுந்துகிட்டே இருந்துச்சு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினிட்டு அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ முட்டைக்கிட்ட போயிட்டு முட்டை எவ்வளோண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஒரு 10 முட்டை வேணும், 55 ரூபாப்பா அப்படின்னாங்க. அப்போ முட்டை எவ்வளோ விலை இருக்கும் ஒரு முட்டை அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. முட்டையை வாங்கி வண்டி மேலே வச்சுட்டேன். வீட்டுக்கும் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன். அடுத்தது நான் பாத்திரத்தில் வச்சு காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 3 முட்டை மட்டும் எடுத்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா உடையாமல் அப்படியே வச்சேன். 3 முட்டையை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தா எதுவுமே உடையல. கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்த்தா நல்லா வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு. அது வெளியே எடுத்து பச்சை தண்ணி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன், இல்லைன்னா சூடாக இருக்கும். தண்ணிலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து தூக்கி போட்டு பார்த்தேன். உடைச்சி அது ஓடு உரிக்கும் போது கூட சரியான சூடாக தான் இருந்துச்சு. உரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருந்தது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா உரிச்சிட்டேன் ஒரு முட்டையை. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ 3 முட்டையுமே உரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒன்று வந்து சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டேன். ரொம்ப வந்து சூடாக இருந்துச்சு, சுவையாகவும் இருந்துச்சு. ஆவி பறக்க பறக்க காலையிலே வந்து முட்டையை சாப்பிட்டுருக்கேன். நான் எப்போவுமே வந்து ட்ரை பண்ணதில்லை. ஸோ சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால வந்து காலையிலே வந்து முட்டையை சாப்பிட்றேன். ஓவர் திங்கிங்காகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா முட்டையை அவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ அங்கேயும் இங்கேயுமா சுற்றிட்டே இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்தேன், ஒன்றுமே தெரில. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழி பணியாரம் சுடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா முட்டையை ஊற்றி சுட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றினேன். அது இன்னொரு குழியில் போய் விழுந்துருச்சு. ஸோ 2வது முட்டையும் உடச்சி ஊற்றும்போது அதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு குழிக்கு போச்சு. ஸோ ஓகே போதும், 2 முட்டையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகத்தை வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஒன் சைட் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அதை திருப்பி போகிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ, இப்படி திருப்பினா வரல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பிட்டேன் எப்படியோ ஒன்று. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்று ட்ரை பண்ணலாம் திருப்பி போட அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டால் அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் இன்னொரு குழியில் விழுந்துருச்சு. ஸோ எங்கே விழுந்தா என்ன, நம்மளுக்கு சூடாக பணியாரம் ரெடி ஆனால் சரி, முட்டை பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தா அருமையாக இருந்துச்சு கைஸ், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் இந்தமாரி சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லாவே இருந்தது. அதில் என்ன ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு போடல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு அப்படியே சில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாரி நான் வந்து முட்டையில் வந்து ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஸோ நைட்டு வந்து என்னால் சாப்பிட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கு, அதனால் வந்து போயிட்டேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணேன். காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன்.
நம்ம சைடில் வந்து எங்கேயுமே கிடைக்கல. இந்தமாரி ஸோ சூப்பரான ஒரு சேலஞ்ச் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் என்ன வந்து சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ பாய்.